மேனியன் சதாசிவத்தை நினைச்சா சாவே வராதா? பாவம், இப்ப நீயே சாம்பலாய் கிடக்குற. இங்கதான் கருகி போய் கிடந்தா, கறிக்கட்டையோ சாம்பல் மேடா செத்து கிடந்தாளே. இப்போ இந்த இடத்துல ஒண்ணுமே காணுமே. அவ எரிஞ்சு சாம்பலான சுவடு கூட இல்லாம, ஒரு சின்ன தடையோ ஒரு பிடி சாம்பல் கூட இல்லாம எப்படி மாயமா மறைஞ்சு போக முடியும்? இல்ல, ஏதோ சதி நடந்திருக்கு. நிச்சயமா எனக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்கு. அப்போ பாலாம்பிகா கறிக்கட்டையா கிடந்தவ செத்து போலையா? இங்க இருந்து தப்பிச்சிட்டாளா? தப்பிச்சு வேற எங்கேயாவது போயிட்டாளா? எங்க போயிருப்பா? எப்படி போயிருக்க முடியும்? அவ இருக்கிற இடம் இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த பாலாம்பிகா இப்ப இருக்கிற இடம் எனக்கு தெரியணும். அவ எங்க இருக்கா? சித்தனோட குரு, அந்த பெரிய கிழவன், அவன் தான் பாலாம்பிகாவை இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கான். டேய் கிழவா, உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு. பாலாம்பிகா தான் என்னோட குறி. அவளதான் நான் கொல்லணும். ஆனா இப்போ என்னோட முதல் குறி நீதான். உன்னை ஒழிச்சு கட்டாதான் எனக்கு நிம்மதி. இரு இரு கிழவா, நான் இதோ வரேன். மாணிக்கவாசகா, பாவம், மனசுக்குள்ள என்னமோ வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற. என்கிட்ட எதையோ கேட்க நினைக்கிற. கேளு. குருநாதா, சொல்லுப்பா. உங்க மேலையும் உங்க வார்த்தை மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் நீங்க பாலாம்பிகாவை ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் சேர்த்திருப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அவ எங்க இருக்கா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க என் மனசு தவிக்குது. பாலாம்பிகா என் மக மாதிரி. அவ மேல நான் பிரியம் வச்சுட்டேன். யாரு மேலையும் எது மேலையும் பற்று இல்லாம வாழ்றதுதான் துறவி வாழ்க்கைனாலும் மனுஷன் சுவாசிக்கிறது பாசத்தை தான் நினைக்கிறேன். சித்தன்னாலும் இந்த மாணிக்க வாசகனும் ஒரு மனுஷன் தானே. என் பிறவியோட நோக்கம் அந்த குழந்தை பாலாம்பிகாவோட லட்சியம் ஈடேற உதவி செய்யறது, உறுதுணையா இருக்கிறதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனாலதான் நான் என்னவோ அவ இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்க என் மனசு இப்படி அலப்பாயுது. என்னால மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் கூட பண்ண முடியல. மாணிக்க வாசகா, உனக்கு தெரியக்கூடாது, உங்ககிட்ட மறைக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை. சரி, சொல்றேன். இப்போ அந்த குழந்தை இருக்கிறது மகரிஷி மகதேவோட ஆசிரமத்துல. மகரிஷி மகதேவா சாமி? உன்ன மாதிரி அவரும் என்னோட மாணவர் தான். மகரிஷியை எனக்கு தெரியும் குருநாதா. நான் அந்த மகானை சந்திச்சிருக்கேன். ஆனா ரொம்ப வருஷம் ஆச்சு. பூமியில பிறந்திருக்கிற குழந்தைகள்ல தகுதி வாய்ந்தவங்கன்னு ஆண்டவன் சுட்டி காட்டுற குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நல்ல விஷயங்களையும் சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிற சர்வ வல்லமா உள்ளவங்களா அவங்கள மாத்திர புனித பணியை மகரிஷி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட தான் பாலாம்பிகாவை சேர்த்திருக்கேன். மகரிஷி மகதேவோட ஆசிரமத்துல வெட்ட வெளியில அவ சுதந்திரமா இருந்தாலும் யாரும் அவளை நெருங்கி எதுவும் பண்ணிட முடியாது. மகரிஷியோட தெய்வீக சக்தியும் என்னோட பரிபூரண ஆசையும் அருளும் அவளுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கும். மகரிஷியோட ஆசிரமத்துல அவ சுதந்திரமா இருப்பா.
சகல வித்தைகளையும் கத்து சங்கரி அந்த மோகினியை அழிக்கிற வல்லமையோட திரும்பி வருவா. அட பாவி! இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியேடா கிழவா! நான் செத்துட்டா நினைச்சவளுக்கு உயிர் கொடுத்து மகாதேவ ஆசிரமத்துல ஒளிச்சு வச்சிருக்கியா? என்ன சொன்ன? என்ன கொல்ல அவ சக்தியோட வருவாளா? ஒருத்தி இல்ல 100 பாலாம்பிகா பிறந்து வந்தாலும் இந்த தேவிய ஒண்ணு பண்ண முடியாதுடா. பாலாம்பிகா பஸ்பம் ஆயிட்டாரு நிம்மதியா இருந்த. என் நிம்மதியை கெடுத்த ஒண்ண நான் என்ன செய்யறேன்னு பாரு. பாலாம்பிகா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. போய் முதல்ல அவ கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். பாலாம்பிகா, நீ ஆசிரமத்தை சுத்தி பாத்தியா? இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? முன்ன பெரிய அரண்மனையில இருந்தியோ? அங்க இருக்கிற அஸ்தியெல்லாம் இங்க இல்லையா? ஆனா இங்க சுதந்திரமா இருக்கலாம். சுதந்திரம் தான் இந்த உலகத்திலேயே பெரிய வசதி. அதை விட நம்ம பக்கத்திலேயே மகரிஷி இருக்காரு. அன்பு கருணையில மகரிஷி 1000 அன்னைக்கு சமம். இந்த ஆசிரமத்துல நீங்களாம் என்ன செய்றீங்க? என்ன செய்யறோம்னா நாங்கெல்லாம் பாடம் படிக்கிறோம். என்ன பாடம்? வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது அவசியமோ, எது முக்கியமோ அந்த பாடம் தான். இங்க படிச்சா பணம் காசுலாம் சம்பாதிக்கலாம், வந்தாவா வாழலாம்னு நினைக்காத. இது வேற படிப்பு. அம்மா, நீ யாரு? உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் பாலாம்பிகா. நீர், நிலம், நெருப்பு, வெளி, காற்று இந்த பஞ்சபூதங்களோட சக்தியை கொண்ட லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி அந்த பரமேஸ்வரனுக்கு பஞ்சலிங்க கோயில் கட்டணும். அது மூலமா உலகத்துல அமைதி, சமாதானம், சுபிட்சத்தை கொண்டு வரணுங்கிற லட்சியத்தோட இருக்கிறவ. இங்க நல்லத அவ்வளோ சுலபத்துல செஞ்சிட முடியுமா? அதுக்கு எத்தனையோ தடைகள், கஷ்டங்கள். ஏன் என்னை கொல்லவும் பார்த்தாங்க. பரமேஸ்வரன் என்னை காப்பாத்தி இங்கே அனுப்பியிருக்காரு. பாலாம்பிகா, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. இங்க எந்த தீய சத்தியம் உன்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. நீ மகரிஷியோட நிழல்ல நிம்மதியா இருக்கலாம். காலத்துக்கு அவரே நம்மளை காப்பாற்ற முடியுமா? அதனால மகரிஷி தீயவர்களையும் தீய சக்திகளையும் அழிக்கிற விதையே எங்களுக்கு சொல்லித்தரார் பாலாம்பிகா. மகரிஷி கிட்ட பாடம் படிச்சா கோழையும் வீரன் ஆயிடுவான். அப்புறம் ஒரு பையன் நம்மளை எதிர்க்க முடியாது. எந்த தீய சக்தியும் நம்ம கிட்ட வாழாட்ட முடியாது. அப்படி வாழாட்டினாங்கன்னா வாழை ஒட்ட நறுக்கிடலாம். எதிரிகளை நிர்மூலம் பண்ணி பொது ஜனங்களை நாம காப்பாத்தலாம். அப்போ மந்திர தந்திர மாய வித்தைகளை மகரிஷி இங்க கத்து தராரு, அப்படிதானே? அதை மட்டும் கத்து தரல, அதையும் கத்து தராரு.
நம்ம ஆயுதங்களை தீர்மானிக்கிறது நாம இல்ல. எதிரிங்க மந்திர தந்திரத்தை ஆயுதமா எடுத்தா பதிலுக்கு நாம எடுத்துதானே ஆகணும். அப்ப அந்த வித்தைகள் நமக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? அதனாலதான் மகரிஷி நமக்கு அந்த வித்தைகளை கத்துத்தராரு. மந்திர தந்திர மாய வித்தைகள்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. உலகத்துல உயர்வான மந்திரம் நமச்சிவாய மந்திரம். சிவனை தவிர உயர்வான உன்னதமான ஒண்ணு இந்த உலகத்திலேயே இல்ல. சிவனை தவிர வேற எதையும் நான் நம்புறதும் இல்ல. மாய தந்திர வித்தைகள் எனக்கு தேவையும் இல்ல. வில்லு, வாளு, வேலு, அம்பு இதெல்லாம் ஆயுதங்கள் தான். அந்த கேடையும் இருக்கே, அதுவும் ஆயுதம்தான். கேடையும் மற்றவங்கள தாக்காது, ஆனால் எதிரி தாக்கினா அது நம்மளை பாதுகாக்கும். மந்திர தந்திர வித்தைகளை நீ ஆயுதமாக பார்க்காத, கேடயமாக பாரு, கவசமாக நினை. உனக்கு வாள் தூக்க இஷ்டம் இல்லையா? வாளாக இருக்க விருப்பம் இல்லையா? அப்போ நீ கேடயமாக இரு. மகரிஷியோட மந்திர தந்திர வித்தை உனக்கு கேடயமாக பயன்படும். பாலாம்பிகா, என்னோட மாணவர்கள் எந்த வேலையையும் எனக்கு வைக்கல. இந்த ஆசிரமம் இதில் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை பற்றி ரொம்ப தெளிவாக அருமையாக உனக்கு விளக்கி சொல்லிட்டாங்க. அதுலேயும் அந்த கேடைய உதாரணம் ரொம்ப அருமை. நான் இன்னும் சுருக்கமாக உனக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம நோக்கம் எதிரிகளை அழிக்கிறது இல்லை, நல்லவங்களை பாதுகாக்கிறது. மன்னிக்கணும் மகரிஷி, என்னோட நோக்கம் அந்த பரமேஸ்வரனுக்கு பரம்பொருளுக்கு பஞ்சலிங்க கோயில் கட்டுறது. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா? இங்க மகரிஷி மகாதேவ்னு ஒருத்தர் ஆசிரமம் நடத்துறாராமே. ஆமாம்மா, இதே வழியில கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஆசிரமம் வந்துடும். ஆ சரி. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. ஆசிரமத்துக்கா போறீங்க? ம். அந்த சாமி 5-6 பசங்களை வச்சு பாடம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப ஆச்சாரமான இடம். குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக தான் போகணும். ம் சரி. அம்மா அம்மா இருமா இருமா. நீ யாரு? இந்த ஊர்ல உன்னை நான் பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசா? ஆசிரமத்து சாமி மகரிஷி உன்னை வர சொல்லியிருந்தாரா? கேட்டது காதல விழல? சாமி உன்னை வர சொன்னாரான்னு கேட்டேன். ஏன்னா சாமி அவரா விரும்பி இஷ்டப்பட்டு பார்க்கணும்னு கூப்பிடணும், அவரா நினைக்கணும். அப்பதான் நம்ம உள்ளேயே போக முடியும். நீயோ நானோ ஆசிரமத்துக்குள்ள போக முடியாது. நம்மளா இஷ்டப்பட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ஆசிரமத்துக்குள்ள. என்ன முழிக்கிற? அப்ப சாமி உன்னை கூப்பிடலையா? நீயா தான் போறியா? அப்போ உன்னாலெல்லாம் உள்ள போக முடியாது. நான் என்னமோ சாமியே உன்னை வர சொல்லியிருக்காருன்னு நினைச்சேன். போப்போ, நீ நானெல்லாம் அந்த பக்கமே போக முடியாது.
அதான் சொல்றேன்ல, ஆசிரமத்துக்குள்ள உன்னால போக முடியாது. போம்மா. என்ன இன்னைக்கு நடத்தின பாடம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருக்கா? வாழ்க்கையில கஷ்டம் வரப்போ கவலைப்பட்டு நின்றுடக்கூடாது. கீழே விழலாம், தப்பு இல்லை, உடனே எழுந்திருக்கணும். எழுந்திருக்கலன்னா தான் தப்பு. எந்த ஒரு கஷ்டத்தையும் சோதனையையும் ஆண்டவன் நமக்கு வைக்கிற பரீட்சையாக தான் நினச்சிக்கணும். நாம் மேலே முன்னேற அதை ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கணும். வாய்ப்பை கஷ்டம்னு பார்க்கக்கூடாது. வர கஷ்டத்தில் வாய்ப்பை பார்க்கணும். கஷ்டமோ சோதனையோ அதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கணும். விளையாட்டுன்னா பந்து விளையாட்டு. சாதாரண பந்து இல்லை, முள்ளு இருக்கிற பந்து, முட்பந்து. எந்த பந்தா இருந்தா என்ன, விளையாட்டு விளையாட்டு தானே. நமக்கு இப்போ ஒரு சோதனை வந்திருக்கு. முட்பந்து விளையாட்டு. வாங்க எல்லாரும் ஆத்தங்கரைக்கு போவோம். நமக்காக அங்க ஒரு முட்பந்து காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பின்தொடர்ந்து வாங்க வாங்க. யாரும் இப்ப என் கூட வர வேண்டாம். இதோ இப்படி மறைவா போய் நின்று காத்துக்கிட்டு இருங்க. போங்க. நாங்களும் உங்க கூட வரோமே மகரிஷி. வேண்டாம், தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன். அப்போ நீங்க வந்தா போதும். நான் தான் சொல்றேன்ல, மறைவா போய் நில்லுங்கன்னு. போங்க போங்க, சீக்கிரம். பாலாம்பிகா, மகரிஷி சொன்னது உனக்கும் தான். நீ அங்க நிக்காத, வா எங்க பக்கத்துல வந்துரு. பாலாம்பிகா வா, அப்புறம் மகரிஷி கோச்சிப்பாரு. இப்போ அந்த குழந்தை இருக்கிறது அந்த மகரிஷி மகதேவோட ஆசிரமத்தில். யாருமா நீ? ஓஹோ, அப்ப நான் யாருன்னு தெரியாமதான் என்கிட்ட விளையாடுறியா? கிழவா, உன்னை நான் எச்சரிக்கிறேன். வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காத. என்ன திமிரு அவளுக்கு? நம்ம மகரிஷிய கிழவன்னு சொல்றா. யாரவ? எந்த ஊரு? நம்ம மகரிஷி கிட்ட மரியாதை இல்லாம பேசுறா. இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? உன்னை நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? யாருமா நீன்னு தானே கேட்டேன். என் வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை தர வேண்டாமா? உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? மறுபடியும் நம்ம மகரிஷிய நீ வா போன்னு சொல்றா. ஏய் நில்லு, கூப்பிட்டாதான் வரணும். நம்ம மகரிஷி உத்தரவு போட்டுக்காரு, அதை மறந்துட்டியா?
இங்க பாருமா, என் மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் அதை உட்காந்து பொறுமையா பேசுவோம். உன் கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி விருந்து சாப்பிடுறதுக்காக வரல. என் பொருள் ஒண்ணு உன்கிட்ட இருக்கு, அத மரியாதையை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இல்ல அநியாயமா உன்னோட உயிரை நீ விட வேண்டியதா இருக்கும். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா தப்பு. அவளுக்கு ஒரு பாடம் புகட்டி ஆகணும். ஆமா, நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டியே ஆகணும். நில்லுங்க, அவசரப்படாதீங்க. அவளை எனக்கு தெரியும். என்ன தேடிதான் அவ வந்திருக்கா. அவ சாதாரணமானவ இல்ல, மந்திர சக்தி வாய்ந்தவ, ரொம்ப ஆபத்தானவ. என்னது ஆபத்தானவளா? எங்களை விடவா? அந்த ஆபத்தையும் எங்களை கண்டா பயப்படும். மகரிஷிய கை நீட்டி பேச மாட்டான். ஆனா இவ கைய ஆட்டி ஆட்டி கண்ணா பின்னான்னு பேசுறாளே. அப்ப அந்த கையை ஒரு வழி பண்ணிடுறேன்.